ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான மன்மத வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி 11/1/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடத்தில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஜோதிடத்தில் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் சேர்ந்தே போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அடிக்கடி சொல்வோம், ஏன்னா எல்லாருக்கும் இந்த நட்சத்திரங்கள் மேலே ஒரு பயம் உண்டு. ஜாதகம்னு சொன்னீங்கனாலே நட்சத்திரம் தானே பேஸ், 27 நட்சத்திரம் தான் முக்கியம். இப்போ இதில் இந்த நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல விஷயம். நம்பிக்கை வைக்கிறது, சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் நம்புறது நல்ல விஷயம், ஜோதிடத்தை நம்புறது நல்ல விஷயம். ஆனால் அதீதமாக ஆகும் பொழுது அந்த நம்பிக்கைன்றது மூட நம்பிக்கையாக மாறி போயிடுது. குறிப்பாக சொல்லணும், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது. ரோகிணியில் குழந்தை பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு ஒரு விஷயம் உண்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பெண்களுக்கு மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பிரச்சனை இருக்கா மாதிரி ஆணோ பெண்ணோ ரோகிணினாலே உடனே பயம் வந்துடும். குறிப்பாக ஆண் ஜாதகம்னா கேட்கவே வேண்டாம். கிருஷ்ணன் ரோகிணியில் பிறந்தார், கம்சன் அழிஞ்சான்னு ஒரு பயம். இதில் நம்ம நல்லா கவனித்தா ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆண் நட்சத்திரங்களுக்கு தோஷம் கிடையாதுன்னு சில பஞ்சாங்கங்களில் நீங்கள் தெளிவாக போட்டிருப்பா பார்க்கலாம். சரி, அப்படி ரோகிணி நட்சத்திரம்னா கூட என்ன, குழந்தைக்கு புண்ணியாவன் அன்றைக்கி என்ன பண்ணுவான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு லகுவாக ஒரு சாந்தி பண்ணி விடுவா, அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமில்லை, ஒரு வேத பாராயணம் பண்ணால் கூட போகிறோம். ஆனால் இந்த ரோகிணின்னு சொன்ன உடனே ஒரு பயம், தாய் மாமனுக்கு ஆகாது. இதை விட இன்னொன்று, 8ஆம் பிறப்பு எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டி ஷவரு. இதில் ஒருத்தர் சொன்னார், எங்கள் உறவுக்காரர் 8ஆவது பிறப்பு, அந்த அம்மா 8ஆவது பிறப்பு. அந்த அம்மா டெய்லி வீட்டு வாசலில் எட்டி பார்ப்பா, எங்கள் எதிர இருந்த வீடு குட்டி ஷவராக போயிடுது. என்ன இது, உங்களுக்கு கண்ணில் என்ன அக்னியாக வச்சுட்டுருக்கா, நெருப்பாக வச்சுட்டுருக்கா? அது மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. 8ஆம் இடம் எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டி ஷவரு. இன்னொருத்தர் சொன்னார், அவள் 8ஆம் பிறப்பு அந்த பொண்ணு, அதனால் உங்களுக்கு கல்யாணமாகி வரும்பொழுது தெருமுனையை எட்டி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டுட்டோம். இது பாருங்கள், எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சாஸ்திர ரீதியாக பார்த்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. பெண்ணோட வீட்சண்யப்பட்டு கெட்டு போகிறதுன்றது விஷ கன்னிகா யோகம்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு பகுதியில் சொல்கிறா. விஷ கன்னிகா யோகம். அது 1 கோடி ஜாதகத்தில் 1 கோடி பெண் ஜாதகங்களில் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் அப்படி அமையலாம். விஷ கன்னிகா ஜாதகம், விஷ கன்னிகா யோகம்னு சொல்லுவாள். யோகம்னா தோஷம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த விஷ கன்னிகா யோகத்தில் பிறந்த பெண்ணுக்கு தான் இந்த மாதிரியான தொல்லை இருக்கணும். ஆனால் 8ஆம் பிறப்புன்னு எடுத்த உடனே சொல்கிறது தவறான வாதம். அதை பார்த்துட்டு அந்த எங்கள் ஆற்று உறவுக்காரர் எட்டி பார்த்துருந்தா அந்த எதிர் வீடே பாழா போச்சு, அப்படிலாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னால் நம்புறதும் பயப்படுறதும் அவசியமே இல்லை. ஏன்னா ரோகிணியில் பிறந்த கிருஷ்ணன் தான் பகவத்கீதையை சொன்னார். அதனால் ரோகிணியில் பிறந்த கிருஷ்ணன் தானே பகவத்கீதை சொன்னார். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? அதனால் ரோகிணின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்து சாதாரணமாக இருந்த ஒருத்தர், அவர் லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசியில் பிறந்தார். ரோகிணி 2ஆம் பாதம் ரிஷபராசி. சைக்கிளில் வியாபாரத்தை ஆரம்பித்தவர், வீடு வீடாக போய் வியாபாரம் ஆரம்பித்தார் சைக்கிளில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3வது தலைமுறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர யோகத்தோட கோடிக்கணக்கான வியாபாரத்தோடு இன்றைக்கி பெரிய ஆலமரமாக இருக்குது அந்த நிறுவனம். ரோகிணி நட்சத்திரம் மிதுன லக்னத்தில் பிறந்தவரோட ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்றைக்கி 3வது தலைமுறை கோடி கோடியாக புரள்றது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் குறையான நட்சத்திரம்னு எடுத்துக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்த ஒரு பெண், அந்த மாமனார் மாமியாரை இன்றைக்கும் அந்த பெண்ணுக்கே இன்றைக்கி பாருங்கள் வயசு 58 வயசு ஆகுது. ஆனால் மாமனார் மாமியாரை உங்களுக்கு வடதேசத்தில் கஷ்டப்பட்டவாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இன்றைக்கி காப்பாற்றிட்டுருக்கா.